இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம கொஞ்சம் நிறைய கடை போகிறதால கொஞ்சம் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் பொங்கி பருப்பாக ஆயிடுது. போட்டு பார்த்ததுலேருந்து இந்த மாதிரி பருப்பு பொங்க மாட்டேங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். என்னம்மா பண்ண போறோம்? நம்ம பச்சை சுண்டைக்காய் பருப்பு போட்டு கடையிலான்னு சொல்லிட்டு வச்சுங்கிறோங்கம்மா. அவங்கவே நல்லா இருக்கும் பருப்பு போட்டு கடைஞ்சோம்னா. அதனால அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சிங்கிறோங்கம்மா. வாங்க போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காய்க்கு நம்ம காம்புலாம் இருந்துச்சு. நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது காம்பு கிள்ளின்னு இருந்தோம். அந்த காம்பெல்லாம் இப்போ நம்ம கிள்ளி சுத்தமாக அப்படி வச்சுட்டோம். இதில் ஒரு 1.5 கிளாஸ் துவரம் பருப்பு போட்டு இப்படி ஊற வச்சு ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதால ஊறிச்சுன்னா சீக்கிரம் வெந்துருன்ட்டு ஒரு ஊற வச்சுட்டோம். நம்ம காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்கம்மா. கொஞ்சமாக புளி கொஞ்சம் போட்டு கடையிலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நம்ம தக்காளி நிறைய தான் போட போகிறோம். அதனால கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் நம்ம கழுவி ஏற்கனவே வச்சுட்டோம். இதை சுத்தமாக இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். என்னம்மா இப்போ வேக வச்ச மாதிரி பெருசு பெருசா இருக்கு? இல்லைப்பா, நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். பெரிய பருப்பாக இருக்கிறதால அதனால சரி ஊறிட்டோம் அப்படின்ட்டு. இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு பூண்டு இடித்து வாசனையாக இருக்குன்ட்டு பூண்டு இடித்து தாளிச்சிக்கலாங்கம்மா. அதனால இதை எடுத்து வச்சுக்கிறோம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி நம்ம பருப்புக்கு வேக வைக்கிறதுக்காக அதை கொஞ்சம் அரிஞ்சிக்கலாங்கம்மா. நம்ம பருப்புல போட்டு தானே இந்த வெங்காயம் தக்காளி கடைய போகிறோம். அதனால கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்லைங்கம்மா. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் நிறைய கடை போகிறதால கொஞ்சம் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் ஒரு குட்டி குட்டியாக ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாங்கம்மா. நம்ம இந்த சுண்டைக்காய் குழம்புக்கு இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதக்கிட்டு இதில் போட்டு கடையிலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் சுண்டைக்காய் இடிக்கல. சரி நம்ம அதுக்குள்ளே சுண்டைக்காய் இடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கினே இருப்போம். அதுக்குள்ளே நம்ம சுண்டைக்காய் இடிச்சு வச்சுக்கோங்கம்மா. இதுக்கு நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த மிளகாய் இதில் எண்ணெயில் போடலாம். இல்லைன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி போட்டுக்கலாம். மிளகாய் வறந்தோன்னு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப செவக்கணும்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் உடனே தக்காளி கூட போட்டு நல்லா வதக்கின்னு அதுக்கப்புறம் பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ள இந்த சுண்டைக்காயை இடிச்சு வச்சுக்குவோம். காரக்குழம்புக்கு இடித்தோம் இல்லையா, 2 ஓட்டை போட்ட மாதிரி அந்த மாதிரி இடித்தாவே போதும். ரொம்ப மாவாக இடிக்க வேண்டாம். புளி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு கூட இந்த புளியும் போட்டுருவோம். அதுவும் ஊறியும் கூடவே சேர்ந்து. கழிப்பு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து பருப்புல போட்டுன்னு இந்த கடாயிலே இப்ப சுண்டைக்காவை வதக்குவோம். அன்னைக்கு காரக்குழம்புக்கு வதக்கின மாதிரியே தான் வதக்க போறோம். நம்ம இடிச்சு வச்ச சுண்டைக்காயை இந்த மாதிரி எடுத்து ஒரு இன்னொரு தண்ணியில போட்டு அலசி எடுத்துக்குவோம். சுண்டைக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி சுண்டைக்காய் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஊற்றினாவே போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். நம்ம காரம் எப்பவுமே கம்மியாக தான் போடுவோம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாங்கம்மா. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பருப்பில் இப்போ இந்த குழம்புக்கு இந்த ஒரு 3 மிளகா போடுறேன்னா கொஞ்சம் பொரியலுக்கு நம்ம அதில் கொஞ்சம் காரம் எல்லா பொரியலையும் கொஞ்சம் கொஞ்சம் காரம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்த மாதிரி போதும், இந்த காரங்கள்லாம் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவேன்.
அதனாலே காரம் அப்பத்துலேருந்து கம்மியாக சாப்பிட்டு பழக்கம் இருந்தாலும் இது மாதிரி காரம் கம்மியாகவே போடுவோங்கம்மா. இந்த மாதிரி விதெல்லாம் ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து பருப்பாக கூட போட்டுக்கலாங்கம்மா. இப்போ பருப்பு நல்லாவே ஊற வச்சுட்டு வெந்த பருப்பு மாதிரி ஊறிட்டு இருக்குது. அதனால ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்கம்மா. இதை நம்ம பருப்பு பார்த்தீங்கன்னா ஊற வச்சு நல்லா வச்சுருக்கு. அதனால 3 விசில் வச்சிருக்கிறோம். ஒரு குக்கருக்கு ஒரு மாதிரி ஒரு நேரத்தில் 3 விசில் வந்து ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 விசில் இறக்கணுமா, வேகாத மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அது மாதிரி பருப்பு வேக வச்சுக்கோங்கம்மா. தாளிக்கிறதுக்கு பூண்டு அதுக்குள்ளே இடிச்சு வச்சுக்கோங்க. பூண்டு இடிச்சு போட்டோம்னா வாசனையாக நல்லா இருக்கும். அதனால தாளிக்கும் போது பூண்டு போட்டுப்போம். கொஞ்சம் சீரகமும் பூண்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம இடிச்சு வச்ச பூண்டு இந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். தோலோட கூட கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும். தோல் ஒரு சமயம் தோலோட கூட நான் போட்டு அப்படியே தாளிப்பேன். கருவேப்பிலை தான் சுத்தமாக இப்போ கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை வேற வீட்டில் இல்லைங்க, காலி ஆயிடுச்சு. சரி கடையில் போய் காய் வண்டி இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான்க்கா வரும்னாங்க. அதுக்குள்ளே லேட் ஆகிடும் போது வேலைக்கு போகிறதுக்கு மணி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கருவேப்பிலை போட்டு தாளிக்காம அப்படியே வைக்க போகிறோம். அன்னைக்கு கடைக்கு போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்காத வந்துட்டோம், மறந்து வந்துட்டோம். அதுலேருந்து கருவேப்பிலை கொத்தமல்லியே இல்லாமல் அப்படியே போட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அதான் சரி கடையில் போயாச்சும் இன்னைக்கு வாங்கிட்டு வரலான்னு போனால் அங்கே போனாலும் இன்னும் காய் வண்டி வரலையா, கொஞ்சம் லேட் ஆகும், நாங்கள் மணி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு இது போடாமே தாளிச்சிடுவோம். பூண்டு போட்டு தாளிச்சிடலாம். பூண்டு சீரகம் 2 விசில் வந்துச்சு. இது 3வது விசில் வரப்போகுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். 3 விசில் வந்துடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி நான் எதுக்காக இப்போ வதக்கி போறேன்னா அதுலேருந்து ஒரு விஷயம் பார்த்தேங்கம்மா. இந்த வெங்காயம் தக்காளி எப்பவுமே பருப்பு மட்டும் வேக வைப்பேன். வெங்காயம் தக்காளி அப்படியே அரிஞ்சு போட்டதுன்னா இதெல்லாம் பொங்கி பருப்பா ஆயிடுது. இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு போட்டோம்னா இந்த மாதிரி பருப்பு பொங்கல். அதுலேருந்து சரி சாம்பார் கூட நான் அந்த மாதிரி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இங்கெல்லாம் சுற்றி பருப்பு பொங்கி குக்கரே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஆகி அது ஒரு மாதிரி அழுக்காயிடுற மாதிரி ஆயிடுது. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு போட்டு பார்ப்போம். அது மாதிரி சாம்பாருக்கெல்லாம் கூட நான் போட்டு பார்த்ததுலேருந்து இந்த மாதிரி பருப்பு பொங்க மாட்டேங்குது. அதுக்காக இப்போ இந்த மாதிரியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சின்னு இருக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி பருப்பு ஏதாவது பொங்கி இந்த மாதிரி குக்கர் மூடி மேலே ஊற்றுதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு ஒரு வாட்டி போட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பொங்கலைனாக்கா நீங்களும் அந்த மாதிரியே வைங்க. குக்கர் கழுவுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணோம்னா. பார்க்குறேன் பாருங்க, பொங்கல் மாதிரி எதுவுமே தெரியல. 3 விசில் வந்துமே நம்ம குக்கரை இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே நான் இந்த விசிலை தூக்கி பார்த்துட்டு அந்த சவுண்டு அடங்கிடுச்சுன்னா திறப்பேன். நம்ம கழட்டி கூட வச்சுட்டு திறந்துக்கலாம். ரொம்ப நல்லா வெந்துடுச்சு இது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் வச்சு கடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு சட்டி இல்லைன்னாக்கா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சு அந்த குக்கர்லேயே கூட கடைஞ்சிக்குங்க. நம்ம சட்டி இருக்கிறதால சட்டியில் வச்சு கடைவேன் நான் எப்பவுமே இந்த கீரைலாம் கடையிறதுக்காக. அது மாதிரி உங்களுக்கு சட்டி இல்லைன்னா நீங்கள் தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டீங்களா நம்ம கடையும் போது தெரிக்கிற மாதிரி இருக்கும். மேலெல்லாம் சூடாக தண்ணி படம். இது மாதிரி நீங்கள் வடிகட்டிட்டு இதுலேயே கூட மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வடிகட்டிக்கலாம். இதை நம்ம சுத்தமா இந்த தண்ணி இதுல இருந்து எடுத்துட்டோம். ஏன்னா தண்ணியோட பண்ணும்போது அப்படியே மேல அடிக்கும். அதனால சுத்தமா தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நைஸா கடைஞ்சி எடுத்துக்குவோம். குக்கர் மேலெல்லாம் பருப்பு பொங்காம இருக்கிறதுக்கு அம்மா சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களால ரொம்ப நைஸா கடைய முடியும்னாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஓரளவுக்கு கடைஞ்சா கூட பரவாயில்ல, நல்லா இருக்கும். அம்மா கொஞ்சம் பல்லு இல்லாதால அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பருப்பா இருந்தா சாப்பிட முடியலமான்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எது ஒன்று கொஞ்சம் நைஸா கடைஞ்சி செய்வேன். கொஞ்சம் அந்த அளவுக்கு கடையிலனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். நல்லா கடைஞ்சிட்டோம். இதுல நம்ம வெடிக்கட்டி வச்சு இருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை நம்ம இதுல ஊத்திக்கலாம்.
இப்போ நம்ம இதை தாளிச்சு ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் சுண்டைக்காய் நிறைய எண்ணெய் தான் ஊற்றிக்கிறோம். இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். இது நம்ம ரொம்ப தண்ணியாக வச்சிட வேண்டாம். நம்ம கீரைலாம் கடையும் இல்லையா, அந்த மாதிரி திட்டத்துக்கு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம ஓரளவுக்கு திட்டமாக கீரை கடையிற மாதிரி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதில் போட்டு ஓட்டை போட்டு சும்மா இதில் போட்டுக்கலாம். இது சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் பூண்டு இடிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டுக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடணும். இப்போ கருவேப்பிலை இல்லாதாலும் நம்ம கருவேப்பிலை போடலைங்கம்மா. நல்லா இப்போ இது வதங்கிச்சு. நம்ம இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பச்சை தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அப்படியே தாளிச்சு தானே இந்த சட்டியில் ஊற்றுறோம். அதனால வந்து கொதிக்க வைக்கல. அதனால சுடு தண்ணி காய வச்சு அதில் ஊற்றிக்கலாம். நம்ம பச்சை சுண்டைக்காய் பருப்பு போட்டு சூப்பராக கடைஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.